நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமைப்படக்கூடிய விதத்தில் வந்துட்டு சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிட்டு திரும்பின முதல் இந்திய வீரராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சொல்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நியூஸில் படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு கூஸ்பம்பான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக ஸ்பேஸுக்கு வந்துட்டு இந்தியர்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கனவு திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கோ இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா இருக்கார் இல்லையா, அவருடைய பயணம் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ போயிருக்கக்கூடிய சுக்லாக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ சார்பில் வந்து 7 மைக்ரோவிட்டி டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லா விதமான கிராவிட்டி டாஸ்கையுமே வந்துட்டு சுபான்ஷு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் இந்த சுபான்ஷு சுக்லா, அதை தாண்டி வந்துட்டு இவருடைய விண்வெளி பயணம் அப்படின்றது ஏன் இந்திய விண்வெளித்துறையில் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விலாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 18 நாள் பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஐஎஸ்எஸ் பயணம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல உலக நாடுகளை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து போன ஒரு விஷயம். 4 நாடுகளை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் போயிருக்காங்க. அங்கே பல கட்ட ஆய்வுகள் அப்படின்றதும் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யார் இந்த சுபான்ஷு சுக்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1985 உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கே அக்டோபர் 10ஆம் தேதி பிறந்த ஒரு பையன் தான் சுபான்ஷு சுக்லா. சின்ன வயசுல இருந்துட்டு வந்துட்டு அவர் ஸ்பேஸை பற்றியும் இந்த விமானங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றியும் படிக்கிறதுல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு இருந்திருக்கு. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் 2005 வந்துட்டு ஆர்மி இருக்கு இல்லையா, ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறமா அங்கேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் படித்து 2006 வந்துட்டு ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா SU-30, MiG-21, MiG-29, ஜாகுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அதிவேகமான போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை இயக்குறாரு. அதுவும் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் வந்துட்டு அந்த போர் விமானங்களை இயக்கின எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சுக்லாக்கு இருக்கு. ஸோ இப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸில் முக்கியமான நபராக சுக்லா மாறுறாரு. அப்படி இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோவில் அவர் இருந்து ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விண்வெளி வீரராக சுக்லா இருக்கார் இல்லையா, அவரை மாற்றுறதுக்கான நடவடிக்கை அப்படின்றத எடுக்கிறாங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா IAM அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி மருத்துவ நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுக்லாக்கு எல்லா விதமான உடல் டெஸ்ட்டுகளுமே எடுக்கப்படுது. அங்கே எடுத்ததுக்கு அப்புறமா உடல் ரீதியாக வந்துட்டு என்னதான் சுக்லா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, விண்வெளி போகிறதுக்குலாம் வந்துட்டு தயாராக இருந்தாலும் விண்வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நடைமுறைகள் அப்படின்றதுக்கு, ஏன்னா அங்கே ஈர்ப்பு விசை இருக்காது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகமே தனி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ட்ரெயின் ஆகணும். இங்கே இருக்கிற மாதிரி அங்கே போய் இருக்க முடியாது, அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம பண்ணணும், எதுக்காக நம்ம போகிறோம், அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக மாஸ்கோ இருக்கு இல்லையா, ரஷ்யாவில் மாஸ்கோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரி காக்கரினுடைய அந்த பயிற்சி நிறுவனத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாப்புல. இந்தியா சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 550 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்கே வரக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, சர்வதேச ஆராய்ச்சி நிலையமாக இருந்தாலும் சரி, இல்லை விண்வெளிக்கு ஆட்கள் அனுப்புறதா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ரேஸ் மாதிரி உலக நாடுகள் மத்தியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸோ இந்தியாவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முழு எஃபர்ட் அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த 550 கோடி ரூபா இருக்கு இல்லையா, அதை செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுக்லாவை வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முழு உடல் தகுதி அப்படின்றத அடைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் விண்வெளிக்கு போகிறாப்புல அப்படின்னு சொல்லலாம். அங்கே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொடுத்த 7 டாஸ்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிட்டர்னும் ஆகிட்டாரு. ஸோ இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடுமே பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சுக்லா இருக்கார் இல்லையா, சுபான்ஷு சுக்லானுடைய ரிட்டர்ன் அப்படின்றத கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேஃபரா வந்த பர்சனா சுபான்ஷு சுக்லா பார்க்கப்படுறாரு. அவரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்கு அவரால் நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி இருக்க முடியாது.
ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் அப்படின்றத ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான் அப்படின்னே சொல்லலாம். எலும்பு தேய்மானத்தில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா உடல் அது அதிகரிக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனை அப்படின்றத அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்குன்னு சொல்லி மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறைஞ்சது 2 வாரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த டெஸ்ட் அப்படின்றதுக்கு உட்படுத்தப்படுத்துவாங்க. அவங்க உடல்நிலை இருக்கு இல்லையா, அது சீராக்கப்படுற வரைக்கும் அவங்களுக்கான அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரோ சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு 3லிருந்து 4 வாரங்கள் அவர் நார்மல் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னாலும் அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு இவர் போயிட்டு வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால இவரை வச்சு அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் அப்படின்றது என்ன, நம்ம இப்போ வச்சிருக்க பிளான் இருக்கு இல்லையா அதுவே போதுமானதாக இருக்குமா, இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வந்த ஏர் ஸ்பேஸில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான விஷயங்கள் அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது, அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி வந்துட்டு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்குமே சுபான் சுக்லாவுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம். இந்திய விண்வெளித்துறை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே சுபான் சுக்லாவுடைய மேற்பார்வையில் இது பண்ணப்படும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளாம் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலைனா வந்துட்டு அது இன்ஜினியரோ டாக்டரோ இல்லை டீச்சரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல ஃபீல்டில் சாதனை அப்படின்றத பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் பல சுபான் சுக்லாக்கள் உருவாக்க வேண்டும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இஸ்ரோ இருக்கு இல்லையா, ஸோ இஸ்ரோ அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்திய விண்வெளித்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஆசை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சுபான் சுக்லாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Bye bye.